டைப் 1 டயபிட்டிஸ் அல்லது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு அதாவது பிறந்ததிலிருந்து 15 வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா முதல்ல யூரின் அதிகம் போற மாதிரி சிம்டம் வரும். தண்ணீர் அதிகமா குடிப்பாங்க, சாப்பாடு அதிகமா சாப்பிடுவாங்க, வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நோயாளிகள் சடனா பாத்தீங்கன்னா ஒரு மயக்கம்லாம் வரும்போது மருத்துவமனை கொண்டு வருவார்கள். அப்ப பாத்தீங்கன்னா சுகர் பார்க்கும்போது 450 இந்த மாதிரி வரும். இந்த வகை நோயாளிகளுக்கு உடம்புல ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. கணையத்தில் உள்ள பீட்டா செல்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்சுலின் உற்பத்தி ஆக்குற செல்ஸ். அதுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி அந்த பீட்டா செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகி அழித்து உடம்புல இன்சுலின் இல்லாம பண்ணதுனால வர்ற சுகர் தான் டைப் 1 டயபிட்டிஸ். இதுக்கு வாழ்நாள் பூரா நம்ம இன்சுலின் போட தான் காப்பாற்ற முடியும். இன்சுலின் கண்டுபிடிக்கும் வரை பாத்தீங்கன்னா இந்த நோயாளிகள் ஒரு 5-6 மாசத்துல இறந்து விடுவார்கள். இப்போ நம்ம இன்சுலின் கண்டுபிடிச்சதுனால டைப் 1 டயபிட்டிஸ் நோயாளிகள் 90-100 வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வேலையும் அவர்கள் பார்க்க முடியும்.